நிறைய மானுமெண்டல் ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அடையாளங்கள், பெருமைக்குரிய அடையாளங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் நாகப்பட்டினம். ஆனா அந்த இடத்துல குப்பை மேலாண்மை இருக்குல்ல, இந்த திடக்கழிவு மேலாண்மை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப மோசம். நீங்க எப்படி வந்து ஆறுல கொட்டுறாங்கன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கும் அங்க வந்து ஒரு ஆத்துல தான் போய் கழிவுகளை கொட்டுறாங்க. அந்த ஆறு வந்து பாழா போறது நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஆத்துல ஓரத்துல அந்த குப்பையை கொட்டி தினமும் வந்து நெருப்பு எரிஞ்ச மேனிக்கே இருக்கு அப்படிங்கிறத மக்கள் தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் பண்ணியும் அங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஜோன்ல தான் போய் குப்பைகளே கொட்டுறாங்க. இங்க அரசுக்குன்னு ஒரு இடம் இல்ல. இந்த கழிவுகளை வந்து மேலாண்மை செய்வதற்கோ, அதை செக்ரிகேட் பண்றதுக்கோ, அதை மறுசுழற்சி செய்யறதுக்கோ எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு திட்டமும் வந்து இன்னைக்கு வரைக்கும் இல்ல. கிட்டத்தட்ட 11 தேர்தல் முடிஞ்சிருச்சு நாகப்பட்டினத்துக்கு. இப்ப 12வது தேர்தல் வரப்போகுது. இதற்கு முன்னாடி ஆண்ட எத்தனையோ கம்யூனிஸ்ட் கட்சிகள், எந்த திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்தவர்களோ, அதிமுகவை சார்ந்தவர்களோ யார் ஒருத்தருமே இதற்கான தீர்வுகளை எட்டல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கு. அதுல நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகள்ல 10 ஆண்டு காலத்துல நம்ம செஞ்ச புரட்சி அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குளங்களை நாமளே நம்ம சொந்த செலவுல வந்து தூர்வாரி இருக்கிறோம். நம்மளே வந்து அதை கிளீன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை வந்து நல்ல தண்ணி இருக்கக்கூடிய இடமா மாற்றி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து சாலை வசதியே இல்லாத இடங்களுக்கு சாலை போட்டு கொடுத்து தொடர்ச்சியாக மனு கொடுத்து நம்ம அதை வெற்றி கண்டிச்சிருக்கோம். ஆனால் எத்தனை எம்எல்ஏ வந்தாலும், எத்தனை எம்பி வந்தாலும் முன்னாடி எப்படி நாகப்பட்டினம் இருந்துச்சோ அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கொடூரமான நிலை தான் வந்து இன்னைக்கு இருக்கு.